எல்லோருக்கும் வணக்கம். ஐடிசி அவங்களோட லிஸ்டிங் டேட்டை வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 29 வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து லிஸ்ட் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கான என்எஸ்சி சர்க்குலரில் வந்து ஐடிசி வந்து நாங்கள் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸை ஜனவரி 29 அன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணி தரோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா February 14 வந்து இவங்க வந்து லிஸ்ட் பண்ணணும். ஆனால் இவங்க வந்து ரொம்ப குயிக்காக ஜனவரி 29 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரைஸ்க்கு லிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கடைசியாக கரெக்டான ப்ரைஸ் ஒரு ஷேர் ஐடிசி வந்து ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு 26 ரூபா கரெக்டாக இருக்கு. ஸோ அதை பொறுத்து பார்க்கையில் ஒரு ஐடிசி ஹோட்டலோட ஷேர் வந்து 260லேருந்து 270 ரூபா வரைக்கும் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 29 அன்னைக்கு இதுக்கான தனியாக ஒரு ஐடிசிக்காக ப்ரைஸ் டிஸ்கவரி செஷன் வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து என்ன ப்ரைஸ்னு கரெக்டாக இது பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 260 ரூபாயிலேருந்து 270 ரூபா ஒரு ஷேர் கண்டிப்பாக வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருவேளை லிஸ்டிங் டே அன்னைக்கு வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சிச்சுன்னா அது வந்து இண்டெக்ஸ்லேருந்து தூக்க மாட்டாங்க, ஒரு 2 நாள் கழிச்சு தான் தூக்குவாங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஐடிசி ஹோட்டல்ஸ் என்ன நிலமையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஐடிசியோட ஒரு தனியான பார்ட்டாக வந்து பிரியுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 ஷேர் வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஷேர் அப்படிங்கிற கணக்கில் வந்து பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து டிமேட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. 460 ஐடிசி ஹோட்டலில் வந்து ஐடிசி ஷேர் வந்து நான் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து டிமேட்டில் வந்து 46 ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஆல்ரெடி கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து வர ஜனவரி 29 அன்னைக்கு உங்களுக்கு வந்து ப்ரைஸே வந்து லிஸ்ட் ஆயிரும், ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ப்ரைஸ் டிஸ்கவரி செஷனுக்கு அப்புறம் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ட்ரேட் ஆகி அதோட ப்ரைஸ் வந்து டிஸ்கவர் ஆயிரும். ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸை பற்றி தனியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தனியான என்டிட்டியாக இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸை பற்றி பார்ப்போம். ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து தனியாகவே ஒரு மிகப்பெரிய என்டிட்டி. 140 ஹோட்டல்ஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. 13,000 கீஸ், அதாவது வந்து 13,000 ரூம்ஸ் இருக்குது இந்த 140 ஹோட்டலில். அது மட்டும் இல்லாமல் 2030 இந்த 140 ஹோட்டலை நாங்கள் 200 ஹோட்டலுக்கு மேலே ஆக்குவோம், 18,000 ரூம்ஸ் அது வரைக்கும் கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஓன்டு மேனேஜ்டு வந்து 35-65% வந்து ஓன்டு மேனேஜ்டு நாங்கள் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல க்ரோத்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 2025 கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 2014 FY24 அப்போ 1198 கோடி தான் இவங்களோட ரெவன்யூ. ஆனால் இப்போ FY 2024 வரைக்கும் 3103 கோடி, 2.6 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே வந்து இவங்களோட எபிட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா 20% க்ரோத்தில் இருக்குது. FY14லேருந்து FY24 வரைக்கும் 20% வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. எபிட்டா வந்து கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் இதே டைமில் வந்து க்ரோ ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐடிசி ஹோட்டல்ஸ் தனியாகவே ஒரு நல்ல என்டிட்டி. இப்போ மார்க்கெட் கண்டிஷன் வந்து டவுனாக இருக்கிறனால மேபி ஒரு டிஸ்கவுண்ட்டில் வந்து லிஸ்ட் ஆகலாம். ஆனால் கம்பேரிட்டிவ்லி இந்தியன் ஹோட்டல்ஸ் அதை கம்பேர் பண்ணும்போது ஐடிசி வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனில் வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ வாங்குறவங்க லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்க்கு வாங்கினாங்கன்னா என்ன ப்ரைஸில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னு பொறுமையாக பார்த்துட்டு அதோட பிஇ என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கினா நல்லாயிருக்கும். ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் தனியாக வர்றது ஐடிசி